அதாவது லவ்ல போய் இறந்துடுறாங்க. நான் சூசைட் பத்தி பேசல. ஜாதி வேறையா இருக்கும், மதம் வேறையா இருக்கும். அதாவது கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு கொலையே பண்ணிடுறாங்க இல்லையா? சோ யாரா இருக்கலாம் அந்த மாரி ஒரு காம்போ? இல்ல அததான் சொல்றேன். குடும்பம் வாழ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு கண்டிஷனு. என்ன கண்டிஷன்? ஒரு பொண்ணுக்கு சொன்னேன் இல்லையா? ம், ம், இந்த ம். பொண்ணு வந்து க ஏற்கனவே ஆ திருமணமான ஒருத்தனோட வாழும்ன்னு இருக்கு. அந்த பொண்ணு வீம்புக்கு ஒருத்தன கல்யாணம் பண்ணது லவ் பண்ணி. என்ன ஆகும்? பிரச்சனை தான் ஆகும். அந்த பொண்ணு 2வது கல்யாணம் ஆகணும்னு விதி இருக்கு இல்லையா? அது என்ன கண்டிஷன்ல போய் நிக்கும்? இது அடுத்து தான் சார் போவும். ஆ அதான் 2வது கல்யாணம் தான் போய் நிக்கும். அப்ப இது வந்து ஏதாச்சும் ஒரு அப்ப வந்து இது ஒருத்தனுடைய குறை, ஒருத்தனுடைய குற்றம் என்பது அவன் திட்டம் போட்டு பண்றதில்ல. விதி திட்டம் போட்டு பண்ணும். எவன் கையில கத்திய குடுத்து வெட்ட வைக்கலான்றது விதி தான் டிசைட் பண்ணுது. ஐய்யயோ! அப்ப அவனுடைய சொந்தக்காரனோ, அண்ணன் தம்பியோ யாராச்சும் ஒருத்தனுக்கு இது மாரி ஏதாச்சும் செவ்வாய் குரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவன் வழக்காடு மன்றத்துக்கு போகணும், சிறைக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா, அவன் இந்த வேலைய செஞ்சுட்டு போயிடுறான். அவ்வளவுதான். இது வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றது, விதி என்பது ஒரு பெரிய ஒரு சங்கிலி மாரி. எல்லா மண்டைக்குள்ளேயும் நூல் மாரி கோர்த்து அழகா ஒரு இடத்துல வந்து முடிச்சு போட்டு நிக்கும். ஒரு இடத்துல இழுத்தோம்னா எல்லா மண்டையும் கீழ வந்து விழுகுற மாரி. நம்மளுக்கு புரியாது. ம். அப்ப இந்த மாரி ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சு புரிஞ்சு இதுன்னு கதை கதையா புரிஞ்சு வர்றப்ப சில விஷயங்கள் புரியலாம். நிறைய விஷயங்கள் புரியாம போயிருது. ஆனா ம். இது ஏதோ பஞ்சாயத்துல போய் நிக்க போகுதுன்றது புரியும். ஆனா எந்த மாரி பஞ்சாயத்துன்றது எவ்வளவு பெரிய ஜோசியக்காரனாலையும் கண்டுபிடிக்க முடியாது.